நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினூட மிக விரிவாக விவாதிப்பதற்கு நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு மகளிர் தினம். உலகெங்கும் வாழ்கிற மகளிர், நம்முடைய தாய், நம்முடைய அன்பு பிள்ளை, நம்முடைய சகோதரி, நம்மை நன்ற ஒழுக்கமாக வளர்த்து நமக்கு கல்வியை சொன்ன ஆசிரியர்கள் எல்லாமே, மருத்துவச்சி, டாக்டர்ஸ் எல்லாருமே பெண்கள். ரொம்ப சிறப்புமிக்க ஒரு சமூகத்தினுடைய அவர்களுடைய இந்த தினத்தில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி உளப்பூர்வமான நன்றியை நம்முடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெண்களை பொருளாதாரத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று நாயகியாக இன்று நம்மில் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைய நினைவு கூறக்கூடிய ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அவருடைய சிறப்பை குறித்து மகளிர் தினத்தில் அம்மாவை போற்றிய சின்னம்மா, இதுதான் இன்றைக்கு தலைப்பு. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இறைவன் வழங்கிய ஒரு குறிப்பிட்ட நாளில் 1991 இதுகாரம் அவருடைய ஆட்சி 16 அவர் மரணிக்கும் வரை அவருடைய சேவைகளை பட்டியலிட்டார். உண்மையிலேயே வரலாற்றில் பல ஆட்சியாளர்கள், போர்க்களத்தில் வென்றவர்கள், சரித்திரத்தில் பல மாற்றங்களை செய்தவர்களுக்கு கண்ணுக்கு முன் இப்படிப்பட்ட வரிகள் மறைந்து போனது ஏனோ என்ற கேள்வியை நமக்கு எழுகின்றது. அப்படி ஒரு மகத்தான ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் பல விவகாரங்களை பேசினாலும் கூட, ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல மருத்துவ ஆலோசகராக, நீதியை நிலைநாட்டுவதிலும் சமூகத்தில் பெண்களுக்கு அவர் செய்திருக்கிற சேவை அப்பப்பா சொல்லி மாளாது. இன்று கூட அவர் மரணித்து போனார். ஆனால் அந்த நினைவுகளில் நமக்கு அதிகம் அவரோடு நாம் பழகவில்லை என்றாலும் கூட அவர் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சேவைகளை இந்த மகளிர் தினத்தில் நாம் நினைத்துத்தான் பார்க்க வேண்டும். புரட்சி தலைவி என்று ஏன் அவரை புகழ்ந்தார்கள்? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை சொன்னார். நான் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்லப் போகிறேன். பெண்களை பொருளாதாரத்தில் உயர்த்திய புரட்சி தலைவி, மகளிர் தினத்தில் அம்மாவை போற்றி சின்னம்மா என்ற இந்த வரிகள் எடுத்தாலும் கூட, ஒரு பெண் அழுது கொண்டிருக்கக்கூடிய தன் குழந்தையை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பொதுவெளியில் எப்படி பாலூட்டுவாள்? அந்த குழந்தையினுடைய சிரமம் எவ்வளவு பெரியது! இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இந்த உலகில் வரலாற்றில் எத்தனை பேருக்கு வந்திருக்கும் தோழர்களே! அதற்காக அவர் கொண்டு வந்த அந்த பொதுக்களத்தில் பெண்கள் தன் குழந்தைகளை அணைப்பதற்கு ஒரு அற்புதமான இடத்தை அவர் செய்து கொடுத்தார். மறைமுகமாக அந்த குழந்தையினுடைய தாயும் சேயும் கொஞ்சி மகிழ்கிற ஒரு இடம். இதுதான் கண்களில் உண்மையிலே நமக்கு கண்ணீரை வருகிறது. இந்த மகத்தான மனுஷி இன்று நம்மோடு இல்லை. அவருடைய நினைவுகள் இருக்கிறது. உண்மையிலேயே இது குறித்து நாம் பேசப் போகிறோம். இந்த நினைவுகளை எல்லாம் பேசுவதற்கு நம்மிடத்தில் ரொம்ப பொருத்தமானவராக மருத்துவர், பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் குறித்து அதிகமாக பேசக்கூடிய டாக்டர் சாந்தி அம்மா அவர்களை நான் வரவேற்கிறேன். அதே போன்று வெற்றி விடியில் சீனிவாசன் பொருளாதார நிபுணராக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், அதை போன்று பெண்களுக்காக அதிகமாக பேசக்கூடியவர், சமூக கொடுமைகளை நம்மோடு மரியாதைக்குரிய சகோதரி சுபா சதீஷ் அவர்கள். அம்மா வணக்கம். டாக்டர் அம்மா, உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறோம், சொல்லுங்கள். பெண்கள் அரசியலுக்கு வருது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் அரசியல் பின்புலம் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க, வேறு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், ஆனாலும் அரசியலுக்கு வந்து தன்னுடைய தனித்தன்மையை நிரூபித்து முன்னேறி ஒரு முதலமைச்சர் அளவுக்கு முன்னேறியவர்கள் அவங்க. அதுக்கு அவங்களுடைய திறமை தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு பரம்பரையாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்களுடைய திறமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ரொம்ப போற்றப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க கிரகிச்சிருக்கக்கூடியவங்க. பல்வேறு துறைகளில் அவங்களுக்கு திறமையான மிகச்சிறந்த எழுத்தாளர். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் நிறைய பேரை சொல்ல மாட்டாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த கதையை கூட நிறைய எழுதியிருக்காங்க, தொடர் கதையாகவும் எழுதியிருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப 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 ஆழ்ந்து படிக்கும் பொழுது அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை அழகாக வடித்திருப்பார்கள் எழுத்து மூலமாக. ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாமே. ஸோ பல்முனை ஒரு திறமையான ஒரு இவங்க. அதே நேரத்தில் பெண்களுக்குன்னு வரும்பொழுது
ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்கீம் தான். ஆனால் அது வந்து அவங்க பல்வேறு பெண்களுடைய கிராமத்தில் இருக்கிறவங்க பெண்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது என்னென்னா இந்த ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இது பண்ணுது. அது எவ்வளோ முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட 10 ஆடு இருக்குது, என்கிட்ட ஏதோ ஒரு அவசரம்னா ஒரு ஆட்டை விற்றுக்கலாம், ஒரு கோழி விற்றுக்கலாம். அப்போ வந்து ஒரு ஆண் வந்துட்டு சம்பாதிக்கிறத கொண்டாந்து பெண்கிட்ட கொடுக்குறதே கிடையாது. அது இன்றைக்கும் கிடையாது. அது எவ்வளோ படித்தவங்களா இருந்தாலும் சரி, நான் என்ன சம்பாதிக்கிறேன்னா உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்படி தான் எல்லோரும் பேசுகிற காலகட்டத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்கிட்ட 2 காசு இருக்குது, என்னால் 2 பண்ண முடியும்னு அவங்களுக்கு அது வேலையும் கொடுத்தாங்க. ஒரு 10 ஆடுன்னா அந்த ஆடு போய் மேய்ச்சி கூட்டிகிட்டு வரணும், கோழியை பார்த்துக்கணும், பரணும். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு வேலை இருந்தது. அதனால் அவங்க வந்து சமைச்சிட்டு அதை போய் பார்க்கறது போகிறது வர்றது அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சுயசார்பு கிடைத்தது. அதே போல் அந்த சைக்கிள் திட்டமாக இருக்கட்டும், ஸ்கூட்டி திட்டமாக இருக்கட்டும், பெண்கள் வந்து பாதுகாப்பாக வேகமாக நகர்ந்து ஒரு இடத்துக்கு படிக்கிறதுக்கோ 4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஸ்கூல் போனால் கூட போவதற்கோ அவங்களுக்கு வந்து அந்த போக்குவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ மிக மிக இன்னொன்று வந்து நீங்கள் தாய்ப்பாலூட்டும் அறை பற்றி சொன்னீங்க. இன்றைக்கி அதை பார்க்கும்போது கூட எனக்கு அம்மா ஞாபகம் வரும் அங்கே பார்க்கும் பொழுது. ஸோ முக்கியமானது சானிட்டரி பேட்ஸ் திட்டம் வந்துட்டு அவங்க கொண்டு வந்தது எவ்வளோ ஒரு முன்னெச்சரிக்கையோடு கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுலேயும் கைதிகளாக இருக்கிறவங்களுக்கு பிரிசனர்ஸ்க்கு கொடுக்கறது, சிறை கைதிகள் அதில் அவங்களே தவறு செய்து ஒரு இடத்துக்கு தண்டனைக்கு அனுபவித்தாலும் அவங்களும் பெண் தான், அவங்களுடைய இயற்கையான பிரச்சனைகளுக்கு ஒரு அரசாங்கம் உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாயுள்ளத்தோடு நடந்துட்டாங்க. ஆமாம், சானிட்டரி பேட்ஸ். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் நானே மகப்பேறு மருத்துவர், உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டெலிவரிக்காக வர்றவங்க ஒரு எவ்வளோ நாள் 10-15 நாள் அது அந்த மாதிரி மாதவிடா இருக்கும் பொழுது இலவசமான இந்த சானிட்டரி நாப்கின் திட்டம் என்பது, அதே போல் பள்ளி குழந்தைகளுக்கான சானிட்டரி நாப்கின் திட்டம் அது ஸ்கூல் டீச்சர்ஸ் மூலமாக கொடுத்து அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, இன்றைக்கி நம்ம பேசுகிற மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எல்லாமே அன்றைக்கே வந்து பேசப்பட்டு மிகவும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக கொண்டிருந்தாங்க. அடுத்து வந்து இன்றைக்கி சின்னம்மா கூட சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் இன்றைக்கி பேச்சில் வந்து அதெல்லாம் வெளிப்பட்டுது. ஸோ ஆகவே பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், அரசியல் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் போன்ற ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு பெரும்பங்கு ஆற்றியவர் என்பது இன்றைக்கி நம்ம நினைவு கூற வேண்டும். டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி, இந்த தொட்டில் குழந்தை திட்டம், நான் ஏன் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு மருத்துவர் மட்டுமில்லை, ஒரு இடதுசாரி சிந்தனைவாதியாக இருந்தாலும் நிறைய பாடுபடுறீங்க. அந்த குழந்தைகளை சில படங்களில் நெல்லை போட்டெல்லாம் கொலை பண்ணக்கூடிய அது நினைச்சே பார்க்க முடியல. இது எப்படிப்பட்ட இதெல்லாம் நான் அடிக்கடி நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். எப்படிப்பட்ட திட்டம் அது? அம்மா கொண்டு 1992. அதாவது என்னென்னா, எந்த தாய்க்குமே அவங்க குழந்தைய வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு மனசார வரவே வராது. ஒரு அன்பிளான்டு திட்டமிடாத ஒரு ப்ரெக்னென்சி இல்லை ஏதோ ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அந்த ஆண் வந்து யாருன்னே உலகத்துக்கு தெரியாது, தவறு செய்த ஆண் யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த பெண் வந்து பாதிக்கப்படுவா, அந்த பெண் ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ அவங்க குற்றம் இழைத்தவங்க 2 பேராக இருந்தாலும் இவளே பாதிக்கப்பட்டிருந்தா கூட ஆனால் தண்டனையும் திருப்பி இவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது அந்த குழந்தையை கொலை செய்வது ஆண்டாண்டு காலம் அப்படி நம்ம அந்த குழந்தையை அப்படி கொண்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எந்த விதமாக எவ்வளோ மாதிரியான மனச்சிக்கலோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தொட்டில் குழந்தை திட்டம் என்பது மிக சிறந்த திட்டம். உலகத்தில் இருக்கிறவங்க பலரும் பாராட்டிய திட்டம். மதர் தெரசா அவங்க பாராட்டியிருக்காங்க, எல்லாரும் பாராட்டிய ஒரு திட்டமாக இருந்தது. அது மிகச்சிறந்த உதாரணமாகவும் இருந்தது. ரொம்ப முக்கியமானது. சரி, ரொம்ப சிறப்பாக நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசின பேச்சில் ஒரு போலித்தனம் அல்ல, ஏனென்றால் உணர முடிஞ்சது உங்களால். ஆமாம், உண்மையில் கொள்கைகள் மாற்றம், அரசியல் மாற்றம், ஆனால் உங்களால் ஒரு உணர முடிந்திருக்கிறது. அப்படித்தான் நான் யார் செய்தாலும் வந்து இஷ்யூ பேஸ்டாக தான் நம்ம இருக்கோம். உணர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மருத்துவராக அந்த குழந்தைக்கு தாய் அணைக்கக்கூடிய விவகாரத்தையும் இது தொட்டில் குழந்தை விவகாரத்தையும். திரு பாக்கி அவர்கள்ட்ட நான் கேட்பதற்கு ரொம்ப பொருத்தம். பாக்கி சார், இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலர் சசிகலா அம்மா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க இந்த மகளிர் தினத்தில் தனது அன்பு சகோதரியுடைய நீண்டகால திட்டங்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அம்மாவினுடைய தொலைநோக்கு சிந்தனையால் தான் பெண்களுடைய வாழ்வில் தமிழ்நாட்டில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க பேச்சனோட. அவங்களுடைய திட்டங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் புகழாரம் சுட்டதில் இந்த பெண்கள் தினத்தில் நீங்கள் அவர்களுடைய எந்த இதை உங்களுக்கு பெருசாக அட்மையர் ஆனது? இன்றைக்கி நான் விவாதத்தில் கருத்துக்களை பேச போதில்லை, ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன், ஒரு கவிதையை சொல்ல போகிறேன். ஒரு கவிதை வந்து மறைந்த கவிஞர் குருவிக்கரம்பை சண்முகம் என்ற ஒரு கவிஞர். அவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட கடைசி மாணாக்கர். அவர் எழுதின ஒரு வரி இன்றும் தைத்தது. எழுதி 60 ஆண்டுகள் ஆயிற்று, 70களில் எழுதினது. ஆணின் துணையின்றி அவதரித்த இயேசுவும் ஓர் பெண்ணின் துணையின்றி பிறக்க முடியவில்லை. அற்புதமான வரி இது. பெண், நான் ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன்,
நான் பெண்ணாக பிறந்திருக்கக்கூடாது என்று நான் கருதிய காலம் உண்டு. நீங்கள் பள்ளி பருவத்தில் நான் எங்கள் அம்மா மாதிரி இருப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம். அதே சமயத்தில் இந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரு சிறப்புனா, ஆண் என்ன தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் தாயாக முடியாது, பெண்கள் மட்டும்தான் ஆக முடியும். இன்னொரு விஷயம், நம்ம மறைந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாரை வந்து எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லுவோம். அது இயற்கையாக வந்தது, அது இயற்கையாக வந்து சொல்லி கொடுத்தது. நீங்கள் அவர் வந்து பாக்கி ஒரு நிமிஷம், அம்மா அம்மான்னு யாரும் எழுதி கொடுக்கல, எல்லாரும் அம்மான்னு சொன்னாங்க. அம்மா இது வந்து சிறப்பு சார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னொரு கதையை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அனுமார் ஆஞ்சநேயரை வந்து ராமர் தூது அனுப்புகிற கற்பனை கதையாக இருக்கலாம், புராணத்தில் கேட்டது. அனுமாரை வந்து இவர் அனுப்புகிறார், ராமர் அனுப்பும்போது தமிழ்நாட்டுக்கு வராரு. இங்கே அதாவது சீதையை கவர்ந்து யாராவது வச்சுருப்பாங்களா அப்படின்ற எண்ணத்தில் பார்க்குறாரு. ஆஞ்சநேயர் பார்க்கும்போது ஒரு வயதானவர் தன்னுடைய பேத்தியை அம்மா இப்படி வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. மகளை ஒரு பெரிய சாதாரண ஒரு நடுத்தர வயதுக்காரர் அம்மா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு. மனைவியா அம்மா தண்ணி கொண்டாமா என்று அவர் சொல்கிறார். தாயையும் அம்மா என்கிறார், சகோதரியே அம்மா என்கிறார். எல்லோரையும் அம்மா என்று அழைக்கிற தமிழ் மண் அம்மாவாக எல்லாரையும் பார்க்கிறது. இங்கே வந்து தப்பு நடக்காது அப்படின்னு ஒரு கதை, ரொம்ப அற்புதமான கதை. இந்த அம்மா என்ற சொல்லுக்கு என்னன்னு நீங்கள் விளக்கவே முடியாது. அதனால்தான் ஜெயலலிதா அம்மையாரை வந்து மற்ற பட்டங்களையோதோ இது இருக்கலாம், ஆனால் டாக்டர் பட்டம் கூட இப்போ கொடுத்துருக்கலாம். ஆனால் அம்மா என்றால் அவருக்கு உண்டான மரியாதை. இது எங்கே வெளிப்படுத்தலாம்? இப்போ நான் மெயின் கதைக்கு வரேன். ஒரு பெண் ஒரு தாயாகும்போது கருவுற்ற உடனே ஒரு பெண் பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த அந்த பெண் அது என்ன செய்யுது, அது கள்ளிப்பால் வச்சு கொடுத்துருவாங்களோன்ற கவலையோட ஒரு இடத்துக்கு போய் பாதுகாப்பாக கொடுக்குறாள். அங்கே ஒரு தாய் அந்த பெண்ணை எடுத்து வளர்க்கிறாள். வளர்ந்த பெண் கொஞ்ச நாள் கழித்து கல்வி கற்பதற்காக அதுக்குண்டான லேப்டாப்பு, சைக்கிளு, சீருடையெல்லாம் கொடுக்குறாள் அந்த தாய். எந்த தாய் எல்லாருக்கும் தெரியாது வேறு. அந்த பெண் வளரும்போது பருவம் அடையும் போது மாதம் 3 நாட்கள் அவளுக்கான இயற்கை பாதை. உடனே இந்த தாய் சானிட்டரி நாப்கின் தருகிறார். அடுத்தது அந்த பெண் கொஞ்சம் வயதானோடனே உடல் எடை பருமன்லாம் இருக்காமல் இருக்கிறது, அதுக்கு உண்டான ஆரோக்கிய வழிமுறையை செய்கிறார். திருமணம் ஆகிறது. 8 சவரன், அதாவது 8 கிராம் தாலி தங்கமும் 50,000 அளவுக்கு நன்கொடை கொடுக்கிறார். படிப்பு முடிகிறது, வேலைக்கும் திருமணம் ஆகிறது. அவள் சுயமாக தொழில் செய்ய விரும்புகிறாள், சுய உதவி குழுவை தொடங்குகிறாள். அந்த பெண்ணும் ஒரு குழந்தையை பெறுகிறாள். அவளுக்கு குழந்தைகள் நல்ல பரிசுப்பட்ட 16 புத்தகங்கள், 16 பொருட்கள் அடங்கி, சோப்பு, ஷாம்பு எல்லாம், தலை துடைப்பதற்கு துண்டு, சின்ன டவல் எல்லாம் அடங்கியது தர்றாங்க. அந்த பெண் வந்த பிறகு அந்த குழந்தை வளர்ந்த உடனே நான் காவல்துறைக்கு சேர வேண்டும் என்கிறார். உடனே அனைத்து காவல் நிலையங்கள், மகளிர் கொண்ட காவல் நிலையங்களை அமைக்கிறார். அந்த பெண் வளர்ந்து அவளும் குழந்தை பெற்று குழந்தையோடு பேருந்து நிலையத்தில் நிற்கிறாள். அவளுக்கு குழந்தை பசிக்கு என்று அழுகிறதே, உடனே அவளை பாதுகாப்பாக ஒரு தனி அறையில் பால் ஊட்டுகிறாள். அதுதான் இந்த அளவுக்கு வளர்ந்த அந்த பெண் பிற்காலத்திலே சாதனை புரிகிறாள். அவளுக்கு அந்த தாய் கல்பனா சாவ்லா விருது தருகிறார். அதே தாய் இன்னொரு பெண் இலக்கியத்தில், கலையில், அறிவியல், பண்பாடு எல்லா விஷயத்திலும். அந்த தாயின் பெயர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா. நாம் அம்மா என்று கொண்டாடுகிறோம். அது இயற்கையாக வந்துச்சு. இந்த சாதனைகள் நான் ஒரு கதையா சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஒன்று விட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ வளர்ந்து வரும்போதே அவர் பேர்ல டெபாசிட் பண்ணி அது சொல்லிட்டீங்க. பல அது சரிதான். அப்ப இது எப்படி சாந்தி அம்மாட்ட கேட்குறேன், அவர் சொன்னதை நீங்க எப்படி பெண் கேட்டு பெண்ணு தான் கேட்க முடியும், எப்படி பாக்குறீங்க? அதுவும் அந்த சுய உதவி குழு இருக்கு பாத்தீங்களா, பல விதத்துல அம்மா கேன்டீன் ஒன்று பண்றாங்க. அம்மா கேன்டீன்ல சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப விலை குறைச்சி ₹1 ₹5 வரைக்கும். அதே நேரத்தில் அந்த உணவை தயார் பண்ணுவதற்கு சுய உதவி குழு வரும்பொழுது இவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அதான் இவங்களுக்கு வேலை கிடைக்கிது, இவங்களுக்கு அது அவங்க அதனால சம்பளம் கிடைக்கிது. அதே நேரத்தில் மக்களுக்கும் வந்து மிக விலை குறைவாக, ரொம்ப ப்ரைஸே கிடையாதுன்னு சொல்லணும், ₹1 ₹2 தானே அந்த அம்மா கேன்டீன். 11 சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. ஆமாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு திட்டம். எல்லாரும் வந்து பார்த்தாங்க. பல மாநிலங்கள் வந்து பார்க்கும் பொழுது மிக சிறந்த திட்டமாக இருந்து பல மாநிலங்கள் காப்பி எடுத்த திட்டமாக அது இருந்துச்சு. ஆனால் ஒரு இன்னொரு மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. அது மிகப்பெரிய புரட்சி.
ஏன்னா பெண்களுக்கு பெண்கள் மற்றவர்களை பாதுகாக்கிற நிலைக்கு வந்திருக்காங்கன்றது காட்டுறாங்க. இதை பார்த்துவிட்டு பாகிஸ்தான் பிரதமராக இருந்த பெனாசீர் பூட்டோ வியப்படைந்து தங்கள் நாட்டிலும் காவல் நிலையங்களை உருவாக்கினார். எப்போ தெரியுமா? பார்த்துட்டு ஜெயலலிதா அம்மையார் நிறுவிய அந்த காவல் நிலையங்கள் பார்த்துட்டு வாட் அ ஒண்டர்ஃபுல் ஐடியா என்று சொல்லி அந்த அம்மா அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெண் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்தியாவில் இருக்க மற்ற முதலமைச்சர்கள் வழிகாட்டி இல்லை, உலகத்துக்கே வழிகாட்டியாக சொல்லிட்டேன். அது உலகத்தில் எந்த ஒரு பெண் முதல்வராலும் சிந்திக்க முடியாத ஒரு வரலாற்று நாயகி. இதில் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் எத்தனையோ மாவீரர்கள், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் சிறப்பு செஞ்சுருக்கோம். ஜெயலலிதா அம்மையார் தான் வீரமங்கை வேலு நாச்சியாருக்கும் முதல் பெண் போர், உலகத்தின் முதல் எரித்திரியா பெண் போராளிகளை பற்றி உலக வரலாற்றில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்பாக முதல் பெண் போராளியான குயிலி பட்டியலினத்தை சேர்ந்தவர், அந்த பெண்மணிக்கும் சேர்த்து மணிமண்டபம் வைத்தவர். ஆக பெண்களை போற்றுகிற பெண்மை வாழ்கின்ற கூட்டிடுவோமேடா என்று மகாகவி பாரத் பாடினாரே, அதை செய்து காட்டியவர் ஜெயலலிதா. பாக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே அவதானித்தேன். உங்கள் 2 பேரும் எல்லாருமே பேசும்போது அரசியலையும் தாண்டி கட்சி பேதத்தையும் தாண்டி தேசிய அளவில் ஒரு மாபெரும் விருதுக்கு அம்மாவின் பேரில் ஒன்றை வைத்தால் எப்படி இருக்கலாம்? நல்ல ஐடியா வச்சு எனக்கு இப்போ தான் உதிக்குது. நான் ஒரு பத்திரிகையாளர். இப்போ ஆளுகிற ஆட்சி காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இடதுசாரியாக இருக்கட்டும், ஆக நம்முடைய வரலாற்றில், நம்முடைய அரசியலில் இப்படி ஒரு மகா சிறப்புமிக்க ஒரு பிறப்பின் நேமமாக பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் எல்லாம் வச்சிருக்கீங்கள, அது பெண்களுக்கான ஒரு விருதில் அம்மா என்கின்ற பேரில் ஒரு விருது வைத்தால் எப்படி இருக்கும்? இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா நீங்கள் ஒரு பத்திரிகை செய்யணும். இது இந்த உங்களுடைய யோசனையை நான் என்டார்ஸ் பண்ணுகிறேன். என்ன காரணம்னா, அரசியல் உலகம் ஆணாதிக்கம் நிறைந்தது. எல்லா உலகத்தில் எல்லா துறைகளுமே ஆணாதிக்கம் மிக்கது. பல துறைகளில் பெண்கள் வந்து விட்டார்கள். பெரியார் தந்தை, இந்த பெண் காவல் நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, தந்தை பெரியார் அவர்கள் கண்ட கனவு பெண்களே போலீஸ்காரத்து டீச்சராக வரணும், நர்ஸாக வரணும், டாக்டராக வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு படி மேலே சில ஆண்டுகள் கழித்து அவருக்கே தோடிச்சு பொம்பளைகளை காப்பாற்றுறதுக்கு பொம்பளை போலீஸ் வேணும்னு சொல்லியிருக்காரு. காவல் நிலையங்கள் பெண் காவலர் வேணும்னா பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கார். அதை நிறைவேற்றி காட்டினார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் உலகத்திலே பெண்ணாக இருந்து சாதித்தவர் அவர். அதுதான் திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உணருது. இது வரவேற்கத்தை, இதை பல பல தளங்களை சொல்லி இதை மொபிலைஸ் பண்ணணும். இது நாங்கள் இன்னைக்கு என்னமோ என்னுடைய மனசில் படித்து ஒரு பத்திரிகையாளராக ஏன் நீங்கள் என்னுடைய மூத்த ஜேர்னலிஸ்ட், அதனால நான் உங்கள் வாயில சொல்லிட்டேன். சிறப்பான கருத்து. சீனிவாசன் சார், நீங்கள் வாங்க, நீங்கள் தான் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறீங்க. அம்மாவுடைய திட்டங்களை நான் பார்க்கும்போது எதை புகழ்கிறதுன்னு சாந்தி அம்மாட்ட நீங்கள் என்ன ஒரு டாக்டர்னு கேட்டால் அவங்க 2-3 சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த புள்ளியை இந்த மகளிர் தினத்தில் எல்லையற்ற அம்மாவினுடைய தொலைநோக்கு சிந்தனையால் பெண்களின் வாழ்வில் முன்னேற்றம் என்கிறார். அவரோடு 37 ஆண்டு காலம் இன்ப துன்பங்களிலே கரைந்து போனவர் என்று கூட சொல்லலாம். அவரோடு கதைத்தவர் சசிகலா அம்மையார். அவர் சொல்கிறார், எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசுவோம், பேசாத விஷயங்கள் அல்ல. என்னோட 1 மணி நேரம் பேட்டி தரும்போது கூட அவர் சொன்னார், அவருடைய தனிப்பட்ட முறையில் நாங்கள் அப்படியெல்லாம் பழகுவோம், எல்லா விவகாரங்களையும் பேசுவோம். இந்த சாந்தி அம்மா சொன்ன மாதிரி ஆடு மாடு விஷயத்தை சொன்னாங்க இல்லையா, இது என்னிடத்தில் நானும் சொன்னேன். தஞ்சையிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் நாங்கள் பிறந்து அந்த எளிமையான அந்த படுத்திருக்கின்ற நேரத்தில் ஒரு நாய்க்குட்டி கிடக்கும், பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி கிடக்கும். இதன் உயர்வாகத்தான் நான் அம்மாவிடம் சொன்னேன், அக்கா இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் என்று. நீங்கள் எந்த புள்ளியை போட போகிறீர்கள்? அவருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை என்பதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பார்க்கலாம். அம்மாவுக்கெல்லாம் மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறேன். ராகுல சாங்கிருத்தியாயனுடைய வாழ்க்கா முதல் கங்கை வரை. அற்புதம், அற்புதம். அவர் ஆதி மனிதனுடைய ஆதி குடிகளை பற்றி பேசுகின்ற போது அது மேட்ரியார்கியல் சொசைட்டிங்கிற, கண்டிப்பாக பெண்கள் முன்னின்று செய்வது. நாம் என்ன பண்ணிடுறோம், ஹண்டர் அண்ட் கேதரர் அப்படின்ற 2 வார்த்தைகளை வைத்துடுறோம். ஆதிக்குடியை ஆதிக்குடிகள், அதாவது வேட்டையாடுகின்ற ஆணினம், கேதரர் என்று சொல்லக்கூடிய சேகரிக்கக்கூடிய பழங்களையும் காய்களையும் சேகரிக்கக்கூடிய பெண்ணினம்னு. ஆனால் மேட்ரியார்கியல் சொசைட்டியில் 3வது ஒரு வேலை இருக்கிறது, அது டிஸ்ட்ரிபியூஷன். அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. உணவை பகிர்வது பெண்கள் தான்.
வேட்டையாடும் சமூகம், சேகரிப்பு சமூகம் எல்லாம் சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள். அதனோடு சேர்ந்து விநியோகிக்கிறங்கிற ஒரு இடம் வர்றதை வந்து நம்ம மறந்துடுறோம். பின்னால் அது ஆண் ஆதிக்க சமூகமாயிடுது. இவங்க ஆணாதிக்க சமூகம் என்பதை 2 பேருமே குறிப்பிட்டாங்க. சரி. அந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்காக, ஒரு மாற்று சிந்தனை வருவதற்காக அம்மா அவர்களுடைய ஆட்சி இருந்ததாக நாம் பார்க்கலாம். இப்போ உலகம் முழுவதுமே வலதுகை பழக்கமுடையவர்கள். நீங்கள் ஒரு பேங்க்கில் சலான் எடுத்திங்கன்னா இடதுபுறம் சின்னதாக இருக்கும், வலதுபுறம் பெருசாக இருக்கும். இதுக்கு கவுண்டர் ஃபைல்னு பேர். உங்கள் ஊர்லலாம் அடிக்கட்டைன்னு சொல்லுவீங்க. இந்த பக்கம் இருக்கிறது ஃபாயில். இதை வந்து ஒரு கேஷியர்கிட்ட பணத்தை கொடுத்த உடனே லெஃப்ட்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ரைட்டில் கிழிச்சு கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இடதுகை பழக்கம் இருக்கிறவருக்கு அதை கிழிப்பது எவ்வளவு சிரமம் தெரியுமா? இதெல்லாம் சிந்திக்கல. எப்படி ரூம் போட்டு சிந்திக்கிறீங்க? மேலை நாடுகளில் இடதுகை பழக்கம் இருப்பவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பொருள்களில் பேங்க் சலான்னு ஒன்று, அதில் ரைட்டில் இருக்கும் ஃபைல், கவுண்டர் ஃபைல் ரைட்டில் இருக்கும், ஃபைல் இந்த பக்கம் இருக்கும். இப்படி கழிச்சு சொல்லிடுவாங்க. அப்படி பெண்களினுடைய அசௌரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்துல அரசு அமைப்பின் உச்சத்தில் ஒரு பெண் இருந்தால் மட்டுமே முடியும். தோடாஸ் படுகாஸ் இனத்தைச் சேர்ந்த ஒரு அம்மையாரை நான் சந்தித்தேன், ஊட்டியில் இருந்த அம்மையார். இவங்க வந்து தோடாஸ் படுகாஸோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறாங்க, மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு சானிட்டரி நாப்கின்னா என்னன்னே தெரியாது. அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உள்ளே போனால் பெரிய ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பலவிதமாக போராடி இது உங்களுடைய சுத்தத்திற்கும் சுகாதாரத்திற்கும் உண்டுன்னு கொண்டு போக வேண்டியது. அதை கொண்டு போனதுக்கப்புறம் அவர்கள் அதை ஏற்கிறார்கள். அப்போது இந்த இடத்தில் இருந்தால், ஒரு பெண் இருந்தால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ஒரு பெண் பாலூட்டுவதற்கு மறைவிடம் வேண்டும் என்பதை சிந்திக்க, இடதுகை பழக்கம் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்வான் என்பதை சிந்திக்கிற மனோபாவம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருந்தால்தான் நடக்கக்கூடியது. அவர் ஒரு உதாரண மனுஷியாக இருந்திருக்கிறார். அந்த ஒரு ஆஸ்பெக்டை பார்க்க விரும்புகிறேன். அரசியல் திட்டங்களில் வருவோம், எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். உதாரண புருஷிக்கு உளவியல் ரீதியாக ஒன்று சொல்லணும். 1954ஆம் வருடம் ராஜர் பேனிஸ்டர்ன்றவர் 4 மினிட் மைல்னு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகிறார். அதாவது 4 நிமிடங்களில் 3 மணி 3 நிமிடம் 59.4 வினாடிகளில் ஒரு மைலை கடக்கிறார். உலகத்திலேயே முதலாவதாக பதியப்பட்ட 4 மினிட் மைல் அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நடந்ததே இல்லை, ராஜர் பேனிஸ்டர் 54 அச்சீவ் பண்ணிட்டார். அதன் பிறகு 1700 பேருக்கு மேல் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உளவியலாளர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தடவை உடைச்சிட்டாங்கல்ல, உடைச்ச உடனே மற்றவெல்லாம் உள்ளே வரான். டென்சிங்கும் இலாரியும் 53ல் ஏறினதுக்கு பிறகு 2 காலையும் இழந்த ஒரு பெண்மணி மலை ஏறுகிறார் எவரெஸ்ட் சிகரத்தில். இதுக்கெல்லாம் காரணம் முன்னால் யாரோ ஒருவர் செய்திருக்கிறார். அப்படி இவரே அரசியலில் இந்த பொறுப்பில் இவ்வளவு தைரியமாக ஆணாதிக்க சமூகத்தில் எதிர்த்து நின்று குரல் கொடுத்து கம்பீரமாக நின்று சவால் விட்டு அதில் நிறைவேற்றி வர்ற பொழுது நானும் அந்த மாதிரி ஆகணும்ன்ற ஒரு உதாரணம் முன்னாடி இருக்குது. அதுதான் அவருடைய சமுதாய கான்ட்ரிபியூஷனாக நான் பார்க்கிறேன். திட்டங்கள்னால் அம்மையார் சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க நாய்க்குட்டி இருக்கும், ஆடு இருக்கும், நீங்கள் அம்மையார் சொன்னாங்க 10 ஆடுன்னு. இது உலக வழக்கம், அதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவோம். அம்மையார் தஞ்சாவூரில் படித்ததா சொன்னாங்க. எங்கள் ஊர் பக்கம் அதுக்கு சிறுவாட்டு பணம். உங்கள் ஊரையும் சொல்லுங்கள். தஞ்சாவூர். சிறுவாட்டு பணம் எங்கள் ஊர் பணம்னா அது மட்டும் இல்லை, தஞ்சாவூர் தான். நீங்கள் இங்கிலாந்துக்கு போனீங்கனாலும் சரி, பழைய அமெரிக்காவினுடைய இதுவாக இருந்தாலும் சரி, அங்கே அதை எக்கு மணியும்பாங்க. சிறுவாட்டு பணம்னா வீட்டுக்குள்ளே பால் மிஞ்சுத்துனா தயிராக்கி அதை பணம் வச்சு உள்ளுக்குள்ளே பானையில் மரபாக வச்சுருப்பாங்க. எக்கு மணின்னா 4 முட்டை போட்டதுன்னா கணக்கில் இருந்ததுன்னா 2 முட்டை எடுத்து பக்கத்து வீட்டில் விற்று அந்த பணத்தை குழந்தைகளுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சிறுவாட்டு பணத்திற்கு பெரிய மூலதனமாக 4 ஆடுகள், 2 ஆடுகள், மாடு. அப்போ அவர்கள் சுயமாக காலில் நிற்க முடியும். சுயநிதி குழு வரேன், இவங்கள்லாம் சொல்லக்கூடியது வந்து சுய உதவிக்குழு, பெண்களாலான சுய உதவிக்குழு எல்லாம் வந்தது. அதில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று, அதனுடைய வெற்றிக்குண்டான மாற்று, அந்த கருத்தாக்கம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்கிறேன்.
20 பெண்மணிகள் சேர்ந்தால் ஒரு சுய உதவிக்குழு. பெண்கள் 15 வருடம் வங்கியில் பணியாற்றியிருக்கேன், கிராமப்புறத்தில் பணியாற்றியிருக்கேன், தென்காசியில் பணியாற்றியிருக்கேன். உங்களுக்கு கீழ்நிலை மக்களோடு நிறைய புரிதல் போடலாம். ஒரு மேனேஜர் எப்போ பணம் கொடுப்பாருன்னா 10 லேடிஸ் வந்தாங்கன்னா டக்குன்னு பணம் கொடுத்துருவார். ஆஹா, ஏமாற்ற மாட்டாங்க. 10 பேரும் ஏமாற்றிட்டு ஓட மாட்டாங்க. இங்கே 20 பேர் வந்திருக்காங்க, அடே இவங்களுக்கு கடன் கொடுக்கலாம். அந்த கடன் மூலமாக அவர்கள் சுழற்சி செய்கின்ற பொழுது கடனை திரும்ப அடைச்சிட்டு அடுத்த கடன் வாங்குற பொழுது முன்னாடி கொடுத்த தொகையை விட கூடுதல் தொகை. அப்போது ஒரு கான்செப்ட் சுய உதவிக்குழு, பெண்களுக்கான சுய உதவிக்குழு, அவர்களுக்குள்ள பணம் அப்படின்னு மட்டும் பார்க்காம ஒரு மேனேஜர் எப்போ பணம் கொடுப்பார், அவருடைய மனோநிலை என்ன, அதை பார்த்துட்டு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. நாங்களும் சுய உதவிக்குழு வைப்போம், எங்களுக்கும் வைங்கன்னு ஆண்கள் போராடினாங்க. ஆனால் பேங்க் மேனேஜர் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பாராங்கிறது ஒரு யோஜனை தான். ஏன்னா ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பகுதியை சேர்ந்த 20 பேருக்கு பணம் கொடுத்தா திரும்ப வரும். இந்த இடத்துல அவங்க மிக ஆழமான விஷயங்களை செய்தார்கள். உபரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடைசி பாயிண்டாக இந்த சுற்றுல சரி சரி விவாகரத்து, தனித்து வாழ்தல் இப்படியெல்லாம் பெருகிவிட்ட இந்த காலத்தில் தாயினுடைய இனிஷியலை போட்டுக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய விஷயம். மிக புரட்சிகரமான, இதுவரையில் செய்யப்படாத ஆணாதிக்க சமூகத்தின் அடி நாதத்தை போட்டு லேசாக தடவி விட்ட. ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சியில் 2 பிள்ளைகளும் எங்கள் அப்பா பேரை எடுத்துருங்க, எங்கள் அம்மா பேரை வச்சு கொடுங்க வைங்க, அவதானே காட்டு. இன்னி வரைக்கும் நல்ல வேலையில் இருந்து தாயை காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்லூரி படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒப்புதல் தரோம். சரி, இது சாத்தியமாகவே இருந்திருக்காது சட்டம் இல்லாமல். சட்டத்தை கொண்டு வந்துருக்கு. சட்ட பாதுகாப்பு கொஞ்சம் நெஞ்ச சட்ட பாதுகாப்பு இல்லை. ஒரே விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 69% இருக்குது பாருங்க, எல்லாரும் பேசுகிறாங்க பெரியார் பெரியார், திராவிட மாடல்னு. நான் அரசியல் பேசலை, அதை சட்ட பாதுகாப்பாக கொண்டு வந்தார். அதே மாதிரி காவேரி தாய் என்று பாதிக்கப்பட்டார். கெசட்டில் 2013 அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்படி கொஞ்சம் நெஞ்ச விவகாரம் இல்லை, பேசிக்கிட்டே இருப்போம். கெசட்டில் வர வரைக்கும் யாரும் நம்பலை. கெசட்டில் வர கட்டி யாரும் நம்பலை. சுபாமா வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் பேசுங்க. அம்மாவுடைய இந்த பெண்கள் பொருளாதாரத்தில் அவங்களுடைய விவகாரம் மகளிர் தினத்தில் நீங்கள் எந்த பாயிண்ட் வரீங்க சுபா? சார் நிறைய பாயிண்ட் இருக்குங்க, எல்லாருமே பேசிட்டாங்க. தொட்டில் குழந்தையில தொடங்கி இன்னும் சாகும் வரை நிறைய திட்டங்கள் அம்மா செயல்படுத்தியிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா நான் உணர்வையும் உப்பையும் ஒன்னா பாக்குறேன். அம்மா உப்புல ஆரம்பிக்கிறேன் சார். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைங்கிற மாதிரி அம்மாவுடைய உப்பு மறக்கவே முடியாது. பெண்களுக்கான இலவச மிக்சி கிரைண்டராக இருக்கட்டும், மின்விசிறியாக இருக்கட்டும். அதே மாதிரி ஐயா சொல்லும் போது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து முடியும் வரை சொன்னாரு, பெண்களுக்கு காப்பீடு, அதாவது அம்மா காப்பீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அம்மா மருந்தகத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மாவுடைய அந்த ரொட்டீன் செக்கப்ல பாத்தீங்கன்னா முதுநிலை பெண்களுக்கு சுகாதார பரிசோதனைகளை மேற்கொண்டாங்க. விவசாயிகளுக்கான அம்மா விதைகளை ஏற்படுத்தினாங்க. இந்த பெண் கமாண்டோ திட்டம் சொன்னாங்க இல்லையா, அந்த பெண் கமாண்டோ திட்டத்துல எல்லாருமே சொல்லுவாங்க ஆணுக்கு நிகர் இங்கு பெண் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத செயல்முறைக்கு, அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் அங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. குண்டு எறிதலாக இருக்கட்டும், குதிரை சவாரியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆண்களுக்கு நிகராக அங்க பெண்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. 1992 73 இருந்து பெண் காவலர்கள் பணியில் இருந்தாலும் 1992 தான் முதலாக மகளிர் காவல் நிலையம் வந்து இங்கு தமிழகத்துல அமைக்கப்பட்டது. அதை பார்த்துதான் பாகிஸ்தான் அவங்க சொன்னாங்க காவல் நிலையம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரியான விஷயத்துல 50% உள்ளாட்சியில ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதாவது ஒரு தங்கம் போட்டுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுடைய கனவாக இருக்கும். ஏழை வீட்டில் பிறந்த பெண்களுக்கு தான் தெரியும் அந்த தங்கம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. வானத்துல இருக்கிற நிலாவும் தங்கமும் ஈக்குவல் ஏழப்பட்ட பெண்களுக்கு. அந்த ஏழப்பட்ட பெண்களும் தங்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அம்மா ஆட்சியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு இலவச திருமணங்கள், எத்தனை சீர்வரிசை பொருட்கள், அப்பப்பா சொல்லவே முடியாது.
இங்க எல்லோருமே மகளிர் சுய உதவி குழுக்களை பத்தி பேசினாங்க. அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி அளிப்பவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு அம்மா கைபேசி திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். 2015ஆம் ஆண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அவங்களுக்கு வந்து தமிழ்லயே மென்பொருள் வேலை கொடுத்தாங்க சார். இதெல்லாம் அப்போ வந்து பெரிய விஷயம். நான் ஒரு பர்சனலா ஒரு விஷயத்தை பகிர்றேன். 2015 எல்லா இடத்துலயும் வெள்ளம். சென்னையில தமிழக கலை மற்றும் பண்பாட்டுத்துறையும் மலேசியால நடக்கிற ஒரு தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ட்ரூப் போக வேண்டியது. நாங்களும் அதுல ஒருத்தங்க, நானும் பர்சனலா அதுல இருந்தேன். அப்ப வந்து வெள்ளம் அங்கேருந்து எங்களால கிளம்ப முடியாது சென்னையில இருந்து. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உடனே அம்மாவுடைய நிர்வாக திறனை பாருங்க. டக்குன்னு அந்த பிளைட்டை ட்ரிச்சிக்கு மாத்தி, ட்ரிச்சியில இருந்து போற பிளைட்ல எல்லாருக்கும் அகாமடேட் பண்ணி கிட்டத்தட்ட 60 பேர் கரூரிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் சென்னையிலிருந்தும் எல்லாரும் இங்க வரவழைக்கப்பட்டு திருச்சியிலிருந்து அவர்களை அழைத்து சென்று கலை பண்பாட்டுத்துறை, தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக மலேசியால அந்த ப்ரோக்ராம ரொம்ப வெற்றிகரமா பாரதியார் தின விழாவை கொண்டாடப்பட்டது தமிழக அரசு சார்பாக. ரொம்ப பெரிய விஷயம் சார். யாருமே எதிர்பார்க்க முடியாது. நிர்வாகத்திறன்ல அம்மா மாதிரில இன்னொருத்தவங்க வரவே முடியாது. சானிட்டரி பேட்ஸ், சுகாதாரத்துல அந்த பெண் பிள்ளைகளுக்கு கைபேசியாக இருக்கட்டும், மடிக்கணினியாக இருக்கட்டும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை, அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப. அதே மாதிரி மகப்பேறு உதவி தொகையை வந்து 12,000ல இருந்து 18,000 மாத்தினாங்க சார். அம்மா வந்துதான் மகப்பேறு உதவி தொகை அந்த திட்டத்தை. அப்புறம் அந்த பெட்டகம், சோப்பு, அதெல்லாம் சொன்னீங்களே அந்த விஷயம் சார். அம்மா சிமெண்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எல்லா இடத்துலயும் 390, 370ன்னு வித்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல அம்மாவோட சிமெண்ட் மட்டும் தான் வெறும் 170 ரூபாய்க்கு கிடைச்சது சார். கண்டிப்பா 390 எங்க இருக்கு, 170 எங்க இருக்கு பாருங்க. 50%க்கும் கீழே அதை கொடுத்தாங்க. அதே மாதிரி யாருமே கொடுக்க முடியாத திட்டங்கள், அதாவது ஒரு விஷயத்தை இது எடுத்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கக்கூடிய திட்டங்கள். உதாரணமாக லாட்டரி சீட்டை தடை செய்தது எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். லாட்டரி சீட்டுனால எவ்வளவு கண்ணீர் கதைகள். இன்னைக்கு டாஸ்மாக் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாஸ்மாக்குக்கெல்லாம் முன்னோடி முதல் புள்ளியே இந்த லாட்டரி சீட்டு தான். லாட்டரி சீட்டை தடை விதித்தது. அதே மாதிரி மணல் குவாரிகளை அரசாங்கத்துக்குள்ள கட்டுப்பாடு, அரசாங்கம் மூலமா அதை கட்டுப்படுத்துதலா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கூல்ஸ்க்கு நியர்பை. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எத்தனை பேசுறோம், எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ட்ரக்ஸ். ஆனா ஸ்கூலுக்கு நியர்ல ட்ரக்ஸ் விற்க கூடாது, புகையிலை தடுப்பு சட்டம் பக்கத்துல எங்கேயும் நியர்பை கொடுக்க கூடாது அப்படிங்கறத தைரியமா கொண்டு வந்தது. ரெண்டாவது, இப்போ 3 நாள் முன்னாடி பார்த்தோம்னா ஒருவர் வந்து காதலியை வந்து மதம் மாற்றி திருமணம் செய்து கொள்ளாமல் அவங்களை ஏற்காட்டுல போய் கொலை செஞ்சதை பார்த்தோம். மதமாற்றம் தடை சட்டத்தை எவ்வளவு தைரியமாக கொண்டு வந்தார் அந்த அம்மா. அந்த அம்மா இல்லாம நீங்க இன்னைக்கு அரசியல், இந்திய அரசியல், ஏன் தேசிய அரசியல், உலக அரசியல் எது எடுத்தாலும் மிகச்சிறந்த பெண் ஆளுமையாக ஒருவர் உள்ளார் என்றால் அது கண்டிப்பாக புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா அம்மாவாக மட்டுமே இருக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார். சுபாட்ட இன்னொரு கேள்வி. இந்த உப்பை பத்தி சொன்னீங்களே, அது என்ன முக்கியத்துவம்? அம்மா உப்பை நீங்க ஆரம்பிச்சீங்களே, அதுக்கு ஏதாவது பெண்ணுன்ற முறையில் ஒரு குடும்ப தலைவியா கேட்கிறேன், அது என்னம்மா நீங்க அதுல அம்மாவுடைய திட்டத்துல முக்கியத்துவம்? சார், அம்மாவுடைய உப்பு அப்படிங்கிற உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு ஒரு வார்த்தை உண்டு சார். நம்ம ஒருத்தரோட உப்பை சாப்பிட்டோம்னா அவங்க லைஃப் லாங்கா நம்ம நினைக்கணுமா? எவ்வளவு பெரிய சிந்தனை சார், எவ்வளவு பெரிய சிந்தனை. அந்த எல்லா இடத்துலயும் ஐயோ அப்பதான் வந்து இந்த தூள் உப்பெல்லாம் வந்துட்டு இருந்த சமயம் இல்லங்க, எல்லாருமே தூள் உப்பதான் உபயோகப்படுத்தணும், அதான் நல்லது, இந்த கல் உப்புல எல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. சுத்தமான தரமான உப்பை நாங்களே உங்களுக்காக தயாரித்து தருகிறோம். இன்னைக்கு வந்து அம்மா உப்பை சொல்றீங்களே சார், தண்ணி சொல்லுங்க சார். டிஸ்டில்டு வாட்டர் எல்லா இடத்துலயும் 20 ரூபா வித்துட்டு இருந்தா அம்மா கிட்ட 10 ரூபாயும் 15 ரூபாயும் இருந்தது சார். அதெல்லாம் நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாத திட்டங்கள் எத்தனையோ உண்டு சார். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மா வந்து எங்க ஊர்ல அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட் சார். நாங்க திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட். இங்க அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. அப்ப சுபாவுக்கு அந்த ஒரு மனசுல ஒரு பெரிய கௌரவம் இருக்கு இல்லையா? ஆமா சார், கண்டிப்பா ஒரு பெருமை சார், பிரைடு சார். ஸ்ரீரங்கம்ங்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய கண்ணியமும் கௌரவம் இருக்கு, அப்படிதானே? கண்டிப்பா சார், எங்க தொகுதி சார், எங்க அம்மா தொகுதி சார். சரி, ரொம்ப சந்தோஷம். அவங்க இறந்து போயிட்ட பிறகும் எவ்வளோ மகிழ்ச்சியை பாருங்க. நம்ம அதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைய முடியுது. ஒரு நெறியாளராக சாந்திமா அவங்க எங்கள் அம்மா தொகுதின்னு சொன்னாங்க. நான் அதை விடுங்க, நம்ம அரசியல் தாண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இதில் அரசியலே பேசலை. இந்த ஆணாதிக்க சமூகத்தை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா இவர் ஐயா ஒரு அழகான வார்த்தை இனிஷியல் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, அதை வந்து யோசித்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா நிறைய இடத்துல போய் கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் அப்பா தான், அப்பா இனிஷியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பெண் இனிஷியல், தாயோட இனிஷியல் போடணுங்கிறத வந்து நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமாக பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி. அது வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு
தைரியத்தை கொடுத்துருக்கோம். இந்த குழந்தை என் குழந்தை தான் அப்படிங்கிறத உன் இனிஷியல் போட்டு உன் இனிஷியல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ தாயோட இனிஷியலை தாங்கி ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் கமாண்டோ படம்லாம் சொல்லும்பொழுது ஒரு யூனிஃபார்ம் காவலர்கள் வந்து பெண் காவலர்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த புடவை கட்டுறது அந்த இதெல்லாம் வரும்பொழுது இந்த யூனிஃபார்ம் எப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் அம்மாவே வரைஞ்சி கொடுத்தாங்க அப்படின்னா. அதாவது இப்படி இருந்தால் இட் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பேசும்போது பர்சனலாக அவங்க வந்து இது வந்து அவங்க பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களே அவங்கள வச்சு உணர்வாங்க போல இருக்கு. ஸோ நம்ம ஒரு காவல டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இந்த மாதிரி ஒரு நம்முடைய உடல் இது எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கும், எப்படி போகணும், ஒரு டைட்டா பேண்ட் போட்டுட்டு எப்படி ஒரு பிரெக்னென்ட்டா இருக்கும், பெல்ட் எப்படி போட்டுக்க முடியும், ஸோ சாரி கட்டலாம், ஸோ இப்படி ஒரு ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு மாற்றங்களை வந்து அவங்க தைரியமாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த மிக்சி கிரைண்டர் திட்டம் வரும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நிறைய சேனல்ல நிறைய பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல ஒரு கிண்டலா கூட போட்டாங்க. நிறைய வந்துட்டு கார்ட்டூன்லாம் வந்துச்சு. ஆனா வந்து அந்த பெண்களுக்கு வந்து சமையலறை தான் ஒரு ஜெயில் மாதிரி. அந்த ஜெயிலில் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது மிக்சி கிரைண்டர் தான். உட்காந்து ஆட்டுறது எவ்வளோ பெரிய வந்து உடல் உழைப்பு அதில் இருந்துச்சு, எவ்வளோ நேரம், எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு விஷயத்துலேருந்து அவங்க வந்து அவங்கள பெண்ணை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணாங்க. அதை நடைமுறைப்படுத்தியும் காமிச்சாங்க. இதை வந்து எவ்வளோ அதே நேரத்தில் அரசியலில் அவங்க தைரியமாக இருந்தாங்களா, மோடியா லேடியா அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு அவங்க தைரியம் இருந்தது. அது இப்போ அப்பயே கேட்க முடியும். இது அரசியல் தான், இது ஒன்றும் தனிப்பட்ட விரோதம் இல்லை, அரசியல் ரீதியாக தான் சவால். தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அவங்க போய் நேரெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க, அவருடைய பதவியேற்புக்கெல்லாம் எல்லாம் இருக்கட்டும். ஆனா வந்து பொலிட்டிக்கலா அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அது ஜனநாயகம் தானே. ஆமா, ஜனநாயகம் தான். ஆனா வந்து தைரியமா வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான அரசியல்வாதியை வந்து கொள்கை அளவில் எதிர்த்த ஒரு அம்மனியா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எவ்வளோ நாள் ஆனாலும் அது ஞாபகம் வரும். இப்போ கூட சொல்கிறாங்க. கேட்குறேன், இன்னைக்கு நான் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திரு பாக்கி ஐயா அவர்களோடு பேசும்போது தேசிய அளவில் ஒரு திட்டத்துக்கு அம்மா என்று வைக்கணும். எந்த அரசியல் இருந்தாலும் நம்ம ஜெயா பிளஸ் சார்பாக நான் ஒரு நெறியாளராக ஒரு தமிழ்நாட்டு சிட்டிசனாக ஒரு விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநிலங்களுடைய அதிகாரத்தை செல்வி ஜெயலலிதா அவர்களை போன்று வலிமையாக பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்பு பார்லிமெண்ட்ல அவங்க பேசின பிறகு அடுத்த இடத்துல இவரை தான் நான் பார்க்குறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பேசுவதற்கு பேசவே தெரியாதவர்கள் 16ஆம் தேதி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட வச்சுருக்கோம். உங்களுக்குலாம் தெரியும், MBBS சீட்டில் வந்துட்டு ஸ்டேட் கோட்டான்னு ஒன்று இருக்குது. இந்த ஊர் இந்த ஊர் தமிழ் படிச்சிருக்கேன். நான் 1ஆவது 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன். எங்கள் அப்பா இங்கே இருக்காரு, எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஐ பிலாங் டு தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு கோட்டாவில் நான் MBBS படிக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாடு கோட்டாவில் தமிழக அரசின் வரிப்பணத்தில் தமிழக மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற MD MS முதுநிலை மருத்துவ படிப்பில் ஸ்டேட் கோட்டா இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டு இப்போ நாங்கள் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். ஆக ஒன்றா மாநில உரிமை எடுக்கிறது. நெக்ஸ்ட் தேர்வு நீட்டு உள்ள வரும்போது என்ன சொன்னாங்க, வெறும் எக்ஸாம் மட்டும் தான் வைப்போம், நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம், அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நீங்கள் இடஒதுக்கீடை வந்துட்டு 69 தான் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன மாதிரியான பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்புறம் என்ன சொன்னாங்க, சென்ற வருடமே இல்லை நாங்கள் தான் உங்களுக்கான கவுன்சிலிங் நடத்துவோம், மாநில அரசு கட்டுப்பாட்டுள்ள இடங்களுக்கு நாங்கள் தான் கவுன்சில் நடத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா MD MS இது பண்ணாங்க. தொடர்ந்து ஒன்றா மாநில உரிமைகளை மொத்தமாக எடுத்து செல்கின்ற ஒரு அரசாகத்தான் இது இருக்கின்றது. ஆக தொடர்ந்த ஒரு போராட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிராக செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் மாநில உரிமை என்பது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா கட்சியும் ஒன்றா நிற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையாக இருக்கிறது. பாக்கி சார், ஒரு அரசியல் தலைவர் கூட்டணி அமைப்பதற்கு மட்டும் அரசியல் தலைவனாக அல்ல, அவனுடைய சித்தாந்தம், அவருடைய சிந்தனை ஒரு தனி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கணும். அப்போ தான் ஒரு வலிமையான தலைவனாக இருக்க முடியும், ஒரு சிறப்பானவனாக இருக்கும். அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை அந்த திட்டத்தை அப்படியே நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த பெண் வளர்ந்து, பெண் மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயம் பொதுவாகவும் கூட அரசியலில் நம்முடைய உரிமைகளை எப்படி பாராட்டணும், விளிம்புநிலை மக்களுக்கு எப்படி போராடணும், சாதி சமயமிட்ட டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பேரிட்டி இல்லாத சமூகத்தை எப்படி உருவாக்கணும், ஏழைகளுக்கு எப்படி செய்யணும், நம்முடைய உரிமைகளுக்கான திட்டங்களை எப்படி பெறணும், அதுவும் ஒரு பெண்ணாக நிறைவு கருத்தறிஞர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கு. அவங்க டவுன் ட்ராடன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், சிறுபான்மையினர், பெண்கள், பாதிக்கப்பட்டோர், ஏழைகள், எளியவர்கள், இப்படி தான் அவங்களோட ஃபோக்கஸ்டு. அவங்களோட ஸ்கீம் எல்லாம் வெல்ஃபேர் மெஷர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மினி பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா A to Z அப்படி தான் இருக்குது. கிராமங்களில் பார்த்திங்கன்னா சிட்டியில் வந்து அகலமான சாலைகள் உண்டு, ஒரு இடத்துக்கு இல்லை இன்னொரு இடத்துக்கு போவதற்கு வசதிகள் உண்டு. கிராமப்புறம் சின்ன சின்ன ஊர்கள்லாம் சின்ன சின்ன மினி பஸ் தான் போகணும். அதெல்லாம் இங்கேயே அறிமுகப்படுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு சில அதுக்குள்ளே நிலைமை மாறி போச்சு. ஆனால் அவங்க விஷனே அப்படி தான் இருந்திருக்கு. அது அம்மையார் சொன்னாங்களே,
கிரைண்டர் இதெல்லாம் Mixie. கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அவங்க அம்மி உரல்ல பண்ண முடியும் நேரம் இருக்குமா, சாத்தியம் எனர்ஜி இருக்குமா? டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அது அவர்கள் ஃபோர்ஸை பண்ணாங்க. ஒன்று. இன்னொரு மிக மிக முக்கியமானது என்னென்னா, நான் இது 2015 நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவிலேருந்து எடுத்த தகவலை சொல்கிறேன். அன்றைக்கு 2015 ரெக்கார்டு பிரகாரம் கிரைம் அகைன்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை 1,00,017 பேர் தான் பாதிக்கப்பட்டார்கள் தமிழ்நாட்டில். ஆனால் சிக்கிம் 2வது இடம், அஸ்ஸாம் வர்ஸ்ட் பிளேஸ். அந்த நிலையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்தது. அதாவது மிக 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 குறைவு. 1,00,000 பேரில் 17 பேர் தான் பாதிப்புன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி ஒன்று. குழந்தைகளுக்கு எதிரானதும் அதே 13 பேர். இப்போ பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் 12 பேர் அந்த லெவலில் இருந்தது. நான் இதையே சொல்கிறேன்னா இன்று உள்ள நிலைமையெல்லாம் நம்ம நீங்களே நினைவு பாக்கி இன்றைக்கு சசிகலாமா ஒரு கருத்தை சொல்லுங்க, இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது அம்மையார் சசிகலா அம்மையார் சொன்னது பொருத்தம். நான் இதை சொல்கிறேன். அதான் நடந்துகிட்டு இருக்கு, பொய் சொல்லலே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நேஷனல் ஹெல்த் மிஷன் ரிப்போர்ட் 2015 அப்போதெல்லாம் ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலம், அதெல்லாம் சொல்ல பீக். அந்த டைமில் சிசு மரணம் இருக்குல்ல, பிறந்த உடனே குழந்தை இறந்து போகிறது 1000க்கு 21. மற்ற மத்திய பிரதேசத்தில் 1054 பீக். கண்ட்ரோல்டாக இருந்தது தமிழ்நாடு. மகப்பேறு பெத்தவனே குழந்தை இறந்து போகிறது இல்லையா, அதில் தாயும் மகனும் குழந்தையும் இறந்து போகிறது 1,00,021 தான். மிக குறை, மிக மிக குறை. மத்திய பிரதேசத்தில் 1,54 பேர். இது மாதிரி எல்லா புள்ளி விவரங்கள் நமக்கு தரவுகளோடு பேசும்போது பார்த்தா கட்டுப்பட்டிருக்கு. என்ன காரணம்? சிம்பிள். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? தொட்டில் குழந்தை. பெண்கள் ஆரோக்கியம் இல்லாத மகப்பேறு சமயத்தில் மரணம் அடைகிறது குறைந்திருக்கு. மகப்பேறு திட்டங்கள், சஞ்சீவி மருந்து, அந்த ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாம். குழந்தைக்கு மரணம் குறைவாக இருக்க, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் குறைந்திருக்கு. காவல்துறை மற்ற நடவடிக்கைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாதது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜெயலலிதா அம்மையார் வகுத்து தந்த அந்த திட்டங்கள் இருக்குல்ல, அதை முழுமையாக செயல்படுத்தினாலே போதும். இன்னைக்கும் பல குழந்தைகள் அவங்க பேர்ல டெபாசிட் பண்ண பணத்தை நம்பி தான் நாளை கல்யாணத்துக்கு இருக்கு. இன்னைக்கும் என்ன நம்முடைய மருத்துவர் இது நம்ம சீனிவாசன் சாருக்கு தெரியும். சிம்பிள் இப்பவும் இருக்கே. சிம்பிளா சொல்ல போல ஒரே வரியில் சொன்னா, ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த சமூக நல திட்டங்களை முழுமையாகவும் அதே அளவில் தொடர்ந்தாலே இன்றுள்ள பல விபரீத சம்பவங்கள் கட்டுப்படும். சொல்லுங்க. 2 minutes நீங்க பேசலாம். 2 மினிட்ஸ்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இடம் நேரம் எவ்வளவு நேரம் இல்ல இருக்கு. எடுத்து நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடியது அம்மா அவர்கள் குறிப்பிட்டாங்க, அந்த மிக்சிங்கிறத சொன்னாங்க. மிக்சிக்கு முன்னோடி திட்டம் ஒன்று இருக்கு, அதுக்கு மாயான்னு பேர். மாயா யூஎஸ்ல இருக்கு. அங்கே நம்ம டொனேட் பண்ணோம்னா பழைய சைக்கிள் ஒன்றை வாங்கி அதனுடைய ஃப்ரண்ட் வீலை எடுத்து ஹேண்டில் பார் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிக்சியை ஃபிக்ஸ் பண்ணி அதை நைஜீரியாவில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அடே நீங்கள் பெடல் பண்ணிங்கன்னா உட்காந்த இடத்துல மிக்சி சுத்தம், ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷன் நடந்துடும். அதான் அது எலக்ட்ரிசிட்டிலேயே அழகாக வீட்டில் செய்கிற அளவுக்கு கொடுத்தாங்க. ஒன்று இந்த அஃபென்ஸனுடைய டேட்டாவை கொடுத்தாரு ஐயா கொடுத்தாரு, அதாவது பாலியல். அதில் யாருமே பேசாத ஒன்று சொல்லுங்க. கலிஃபோர்னியாவில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய பின்னாளில் நடந்த பெண்ணுக்கு இது போன்ற வன்புணர்ச்சி நடந்ததனால், வன்கொடுமை நடந்தால் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கெமிக்கல் கேஸ்ட்ரேஷனும். அடேப்பா. எழுந்து நின்று தைரியமாக அசம்பிளியில் பேசுகிறாங்க. கெமிக்கல் காஸ்ட்ரேஷனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது, ஆனால் அது தேவை என்பதையும் கூண்டாஸ் ஆக்டை இதற்கும் சேர்க்க வேண்டும் என்பதையும் அவர் தைரியமாக சொன்னார். இந்த 2 டெக்னிக்கல் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். இந்த குழந்தைகளுக்கு உண்டான மூலிகை சம்பந்தமான இதை கொடுக்கறதுன்னு அம்மா அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கும். இந்த விஷயமும் மனப்பாடமாக இருக்கும். மாசேதுங் அவர்கள் பேர் ஃபுட் டாக்டர்ஸ்னு கொண்டு வந்தார். சீனாவில் அதே கான்செப்ட் நர்ஸுகள் ஒவ்வொரு வீடாக போய் என்னுடைய வீட்டிற்கும் வந்திருக்கிறார்கள். பிரெக்னன்சியை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ணதனுடைய தாற்பயம் சாதாரண சும்மா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்கன்றது இல்லை.
நம்ம பேருக்கு கார்டு போட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு காப்பி வச்சுக்கிட்டு குழந்தை பிறந்து அதனுடைய ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா தான் அங்கே என்ட்ரி முடியும். நேற்று முன்தினம் ஒரு குழந்தைய நீங்கள் அபார்ஷன் பண்ண முடியாது, இறந்து போனதாக சொல்ல முடியாது, எங்கேயோ கொண்டு போய் விட முடியாது. எல்லாத்துக்கும் ஆதார் கார்டை கொண்டு வந்து அதை முடிக்க வைக்கிறாங்க. நேற்று முன்தினம் அநேகமாக ஒரு கோயில் போயிட்டு வந்து சசிகலாம்மா சொன்னாங்க, இப்போ அந்த வீட்டுக்கு போகக்கூடிய செவிலியர்களே இல்லை. 4 செவிலியர்களுக்கு இடத்துல ரவுண்ட் சப்ல சாந்தியமாக வச்சுட்டு தான் பேசுகிறேன். ஒரு செவிலியர் தான் இருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய, இது எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்ல வரீங்க நீங்கள். அதே மாதிரி மனோதைரியத்தோடு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்ற மனோதைரியம் இருந்தது. லாஸ்ட்டாக அது உரிமைக்கான வலிமையான குரல் தானே. அதுலேயும் உரிமைக்கு தான் வலிமையான ஆளுமையை பற்றி சொல்லணுங்கிறதுல நாகரீகமான அரசியல் என்பதில் அவங்க இந்த எஃபிசின்னு சொல்லக்கூடிய உருவ பொம்மை எரிப்பதை ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாங்க, கட்சி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. உருவ பொம்மையை எரிப்பதோ அதை இப்படியெல்லாம் செய்வதோ அநாகரிகமான செயல்னு ஒரு அறிக்கை விடுறாங்க. அப்படியே நின்று போகுது. அது நாகரிக அரசியல் இதை கான்ட்ரிபியூட் பண்ண சீனிவாசன் சார், சாந்தி பாக்கி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தோண்ட 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 வந்துக்கிட்டே இல்லை இருக்குது. அதில் ஆச்சரியம், இவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை சலித்தெடுத்து எதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனுடைய ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸு ரைட் அது வந்து கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். இப்போ எங்களுதெல்லாம் இன்டர்னல் செக்குன்னு ஒன்று உண்டு ஆடிட்டில். இன்டர்னல் செக் சரியாக இருந்தால் தான் அந்த வேலை சரியாக முடியுது. கரெக்ட். அப்படி ஒரு புத்தாக்க சிந்தனையோடு பெண்களினுடைய மனோபாவத்தோடு அதை பார்த்து, லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், நாங்கள்லாம் எங்களுக்கு சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு எங்கள்கிட்ட வருவாங்க. வீட்டில் ஹஸ்பண்டு வந்தாருனாக்க எங்கள் இனம்தான் சேர்த்தே சொல்லுவோம், நம்ம இனம்தான், நம்ம இனம். அவங்க வந்து ஈக்குவலாக பிரிச்சுருவாங்க. அந்த ஆளுங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு வெறும் வகுத்தல் தான் தெரியும், பெருக்கல் தெரியும். 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 2 குழந்தையா 5-5ன்னு பிரிச்சுருன்றான், வேலை முடிஞ்சுது. அதே பொண்ணு வந்துன்னு வச்சுக்க, சின்னவனுக்கு 2 பொண்ணாக இருக்குங்க, அவனுக்கு ஒரு 6 போட்டுட்டு இவனுக்கு 4, இவனுக்கு ஒரு புள்ளதாங்க. இது ஈக்குவட்டபிள். அப்போ பெண் மேலிடத்தில் இருந்தால்தான் ஈக்குவட்டபிளாக நடக்கும், சமம் அல்ல சமத்துவமாக. அதுதான் உண்மை, அதுவும் சமத்துவம் தான். 6-4ன்னு பிரித்தாலும் சமத்துவம். தேவை அறிந்திருக்கக்கூடிய நபர் அங்கே இருக்கிறனால. சுபாமா, மறுபடி உங்க ஊரு மறைந்து போன அந்த நாயகனுடைய மகத்தான திட்டங்களை நிறைவு கருத்தா சார். விதவை மறுமண திருமண நிதியுதவி திட்டம் தந்தாங்க சார். யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். அதை தாண்டி கலப்பு திருமணங்களுக்கும் நிதியுதவி தந்தாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சார், நினைச்சே பார்க்க முடியலங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லாம் சொல்ற நான் ஒரு நெறியாளரா எனக்கே வந்து உண்மையிலே சொல்ல தெரியல. சொல்லுங்கம்மா சார். இதை தாண்டி நீங்க சஞ்சீவின்னு சொன்னீங்க, அம்மாவோட சஞ்சீவி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த முதல் 3 மாசத்துல எல்லாருக்குமே பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப ஒரு வாந்தி, குமட்டல், அந்த மாதிரி ஒரு சாப்பிட முடியாத ஒரு தன்மை இருக்கும். இதற்கு ஆயுர்வேத மருந்து அந்த இடத்துல கொடுக்க சொல்றாங்க சார். 11 மூலிகைகள். எஸ் சார், 11 மூலிகைகளோட ஆயுர்வேத மருந்து. எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஒரு தாய்க்கு மட்டும்தான் தான் குழந்தை படுற கஷ்டம் தெரியும்னா, இந்த தாய் நம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தாயாக இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சார். வேற என்ன சொல்றது சொல்லுங்க. இதற்கு பிறகு பார்த்தீர்களே என்றால், அம்மா வந்து அந்த இடத்துல ஒரு கிட் ஒண்ணு தராங்க. அந்த மகப்பேறு கிட்டுல 1 கிலோ விதை நீக்கப்பட்ட பேர்ச்சம்பழம் தராங்க. அது இல்லாம கலப்படமற்ற ஆவின் நெய், நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார், கலப்படமற்ற ஆவின் நெய் தராங்க. அந்த அம்மாக்கு சூடு தாங்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கலப்படமற்ற ஆவின் நெய் தராங்க. இந்த மாதிரி கர்ப்பிணிகளுக்கு பார்த்து செய்வதோடு இல்லாம பிறந்த குழந்தைகளுக்கும் பார்த்து தொட்டில் குழந்தை திட்டத்தை அன்று வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. பிறந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை, பெண் சிசுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தவர் இவர் என்றால் அது மிகையாகாது.
பெண்களுக்கான பாதுகாப்பு அது குழந்தையா இருக்கும் போதே அது அழும்போதே அந்த பாதுகாப்பு உறுதி செஞ்சுட்டாங்க. உனக்கு நான் இருக்கே அம்மாவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு. இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து இவரை தவிர வேற யாராவது செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்று நம்ம வந்து அரசியல நிறைய பேசுறோம், டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து விட்டதுன்னு சொல்றோம். ஆனா இப்ப கூட ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வந்து இவங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் மிகப்பெரிய வருத்தமாக எல்லோருக்குமே இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு வந்து அம்மா நிறைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்களுக்கு இதெல்லாம் வேணும், கண்டிப்பா மக்கள் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அவங்க கொண்டு வராங்க. ஆனா பாருங்க, அவங்களுடைய அந்த இறைவன் வகுக்கப்பட்ட அந்த நீதி வந்து அவங்களுக்கான நாட்கள் வந்து குறையும் போது கூட அவங்க அந்த கடைசி நிமிஷம் அவங்க உடம்பு முடியாம இருக்கும் வரைக்கும் கூட மக்களுக்கான திட்டங்களை செய்யறாங்க. எல்லாவற்றையும் மிக மிக உயர்ந்த திட்டம்னா அந்த காவிரியை வந்து அந்த கெசட்ல, அந்த காவிரி நீர் தீர்ப்பாயத்தை வந்து கெசட்ல வெளியிட்டது மாதிரி ஒரு விஷயம் யாருமே செஞ்சது இல்ல சார். எல்லாருமே காவிரிக்காக, தமிழர்களுக்காக, டெல்டாக்கு காவலன்லாம் சொல்றாங்க. அந்த வார்த்தை எல்லாம் யாருக்குமே பொருந்தாது, இவர் ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும். டெல்டா விவசாயிகளின் காவல் தெய்வம் இவர் என்றால் அது மிகையாகாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். காவிரிக்காக சார் தமிழ்நாட்டுல வந்து எல்லா ஊர்லயும் நிறைய பொழுதுபோக்கு காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா திருச்சியில எல்லாம் ரொம்ப பெரிய பொழுதுபோக்கு எல்லாம் கிடையாது. மால், அந்த மாதிரி பீச் அதெல்லாம் கிடையாது. சம்மர் டேஸ்ல இங்க இருக்கிற மக்கள் கூட கொஞ்சம் காத்தாட இருக்கணும் அப்படின்னா நாங்க அந்த காவேரி பாலத்து மேல இருப்போம். ஆனா அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, சம்மர் டேஸ்ல அந்த காவேரியில கொஞ்சம் தண்ணியை விட்டு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இந்த பலூன் விக்கிறவங்க, சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு கடையை போட்டு கொடுத்து அங்க வந்து மக்கள் கூடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களோட பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி மக்களுடைய துயர், வெயிலின் தாக்கம் குறைய ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அம்மா நீர்மோர் பந்தலை யாருமே மறக்க முடியாது. அம்மா காலத்துலதான் முதல் முறை செயல்பட்டது. அம்மா எங்க ஊருக்கு அடிக்கடி வரும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரோடெல்லாம் அடிக்கடி போட்டு போட்டு கிளீனா வச்சிருப்பாங்க. ரெண்டு பக்கமும் இதா இருக்கும். அம்மாவோட அந்த விலையில்லா ஸ்கூட்டி இருக்கு இல்லைங்களா, மானிய ஸ்கூட்டி, அதை ஓட்டிட்டு அந்த ரோட்ல போகும்போது நம்மளே அம்மாவா மாறி போற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் சார் அந்த ரோட்ல. அப்படி இருந்தது சார். நன்றி சுபமா. நேர்களே, நம்ம வந்து நேரம் முடிந்தது. எது சொல்ல வரீங்களா? சமூக நீதி காத்த வீராங்கனைன்ற பட்டம் அவங்களோட கேஸ்ட் என்ன, அவங்களை எப்படி பார்த்தாங்க, ஆனா அவங்க வந்து இடஒதுக்கீட்டுக்காக நின்னாங்க. அதே மாதிரி உள்ளாட்சியில 50% அவர் வந்து ஒண்ணு சொல்லி முடிச்சிரும். சுபாமா என்னமா ஒரு விஷயம் சரி, இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, நான் தான் உங்களுக்குன்னு காமிக்கிறதுக்காக ஒரு இடம் போனாங்கன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர்கள் நடைமுறைப்படி எல்லாம் மாறுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்களை ஊடகங்கள்ல பாக்குறோம். ஆனா யாருக்காக இருந்தாலும் நான் நானாகத்தான் இருப்பேன், மக்களுக்காக நான், மக்களே நான் அப்படின்னு மக்களுக்காக நான் எல்லா சமூகத்தினருக்கும் ஒருவராகவே இருந்தார் சார். நன்றி நன்றி. மக்களுக்காக நான் ஒரு மகத்தான வரலாற்று ஆளுமை. உண்மையிலே நான் இந்த தொலைக்காட்சியில் நெறியாளராக இருக்கிறேன்னு பேசல, என் கண்களில் கண்ணீர் தான் வந்துவிட்டு. எனக்கு தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆத்மாவினுடைய வரலாற்று புகழ்களைத்தான் நம்ம பேசுகிறோம். புகழ்ச்சியாக அல்ல, அவர் எதை செய்தார் அதை. இந்த நிகழ்ச்சியில் உளப்பூர்வமாக டாக்டர் சாந்தி அவர்களும் நிறைய விஷயங்களை சர்வதேசத்தோடு, திரு சீனிவாசன், திரு பாக்கி, சுபா சதீஷ்குமார், எங்கள் வீட்டு எங்கள் அம்மா என்று சொன்னார். உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.